அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். நம்ம இந்திய நாடு 1947 சுதந்திரம் அடைந்து 1950 ஒரு முழுமையான ஒரு அரசியல் சாசனங்களோடு கூடிய ஒரு குடியரசாக நம்முடைய நாடு 1950 ஜனவரி 26 மாறியது. அன்றிலிருந்து இன்று வரை ஏறக்குறைய 75 ஆண்டுகளை கடந்து 76வது இந்திய குடியரசில் நாம் நேற்று அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த இதுல பாத்தீங்கன்னா சமீபத்துல கடந்த 16 காலையில் இந்திய மக்கள் அனைவருமே மிகவும் பெருமைப்படத்தக்க ஒரு செய்தி வெளியே வந்தது. அது என்ன அப்படின்னா, விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை ஒன்றோடு ஒன்று இணைய வைப்பது, ஆளில்லாத செயற்கைக்கோள்களை ஒன்றோடொன்று பூமியிலிருந்து அதை கட்டுப்படுத்தி ஒன்றோடொன்று இணைய வைப்பது. இதை நம்முடைய இஸ்ரோ என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ற அந்த விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு மிகவும் வெற்றிகரமாக அதை செய்து முடித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை ஒன்றிணைத்து அதை மீண்டும் பிரித்து தனித்தனியாக இயக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த தொழில்நுட்பத்தை பெற்ற 4வது நாடு என்ற அந்த ஒரு அந்தஸ்தை இந்தியா அடைந்துள்ளது. இதுக்கு முன்னாடி ரஷ்யா, அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள் மட்டும்தான் இதுல இருந்தது. இப்ப நம்ம 4வது நாடாக நாம இந்த இதுல இணைந்திருக்கிறோம். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றியை அடைவதற்கு இந்த விண்வெளி ஆராய்ச்சி எவ்வளவு ஒரு கடினமான பாதைகளை எல்லாம் கடந்து வந்தது அப்படிங்கறத ஒரு சுருக்கமா இந்த நேரத்தில் நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஒரு 100வது மாடிக்கு மேல ஒரு 101வது மாடி கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. அதை லிப்ட் வச்சு தேவையான பொருட்களை மேல கொண்டு போனா போதும். ஆனால் எதிர்காலத்தில் 100 மாடி அல்ல 200 மாடிகள் கூட கட்ட வேண்டியது இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு, ஒரு எதிர்கால ஒரு விஷன், ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு கற்பனை உணர்வோடு, ஒரு நீண்ட ஒரு நெடிய ஒரு ராஜதந்திரத்தோடும், ஒரு அருமையான ஒரு அரசியல் பார்வையோடும், ஒரு சமூக பார்வையோடும், ஒரு விஞ்ஞான பார்வையோடும் அந்த பில்டிங்க கற்றவங்க அந்த அடித்தளத்தை எவ்வளவு வலிமையாக அமைத்திருந்தால் அந்த அடித்தளத்தின் மீது நாம் அடுத்தடுத்து பயணப்பட்டு இன்றைக்கு ஒரு இமாலய சாதனையை படைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நாம இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டியது அவசியம். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ அப்படிங்கிறது முதல்ல 1962 அன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள், அவர் சுதந்திர இந்தியாவின் சிற்பி என்று நம்ம அவரை போற்றோம். அவருக்கு என்ன அப்படின்னா, அவருடைய கனவு அன்னைக்கு அவர் முன்னாடி இருந்த பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள். அதாவது நிறைய உள்ளுக்குள்ள சமஸ்தானங்கள் இந்தியா கூட இணையப்படாமல் இருந்தது. காஷ்மீர்ல அங்க மகாராஜா ஹரிசிங் அவர் தலைமையில் இருந்த ஒரு இது இந்தியா கூட இணையாமல் அது தனித்து இருந்தது. பாகிஸ்தான் பிரிஞ்சிருந்த நேரம் ஏகப்பட்ட கலவரங்கள், பிரச்சனைகள், உணவு பற்றாக்குறை, தொழில் துறையில எதுவுமே இல்லாத ஒரு சூழல், ஒரு கட்டமைப்பு, ஒரு எல்லை, நம்முடைய ராணுவம் இன்னுமே ஒரு முழுமையான வலிமை அடையாத ராணுவம், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு முன்னாடி இருந்த அந்த நேரத்துல இந்தியாவை ஒரு வலிமையான ஒரு வல்லமையான தேசமாக கட்டமைக்க வேண்டும் என்றால் விஞ்ஞானமும் தொழில்நுட்பம் மட்டுமே அதை சாதிக்க முடியும். ஒரு சயின்டிபிக் டெம்பர், ஒரு விஞ்ஞான ரீதியான பார்வையும் ஒரு டெக்னாலஜியை பற்றிய ஒரு புரிந்துணர்வும் இருந்தால்தான் கண்டிப்பாக நம்முடைய நாட்டை இந்த வறுமையிலிருந்தும் இப்போதுள்ள சூழலிலிருந்தும் மீட்டெடுத்து அதை ஒரு வலிமையான தேசமாக மாற்ற முடியும் என்ற ஒரு கனவு கண்டவர் நேருஜி. ஏன்னா அவர் படித்ததே அவர் விஞ்ஞான ஒரு சயின்ஸ் கிராஜுவேட் தான். அவர் படித்தது வெளிநாட்டுல படித்தது சயின்ஸ் கிராஜுவேட். அப்போ அவருக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா, அன்னைக்கு நம்ம நாட்டை பலவிதமான மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் சூழ்ந்திருந்தது. மக்களுடைய அந்த இலிட்ரேசின்னு சொல்லக்கூடிய அந்த படிப்பு விகிதம், கல்வி அறிவு ரொம்பவும் கம்மியா இருந்தது. ஏறக்குறைய 70-90% மக்கள் கல்வி அறிவற்றவர்களாக இருந்தார்கள். பழமையில மூழ்கி இருந்தாங்க, மூட நம்பிக்கையில் மூழ்கி இருந்தாங்க, பலவிதமான
ஒரு பழம் பெருமைகளில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க வந்து விஞ்ஞானத்திற்கு புறம்பான அந்த நம்பிக்கைகள் வந்து அன்னைக்கு மூழ்கி இருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி மக்களை எல்லாம் மீட்டெடுத்து அவர்களுக்கு கல்வியை கொடுத்து அவர்களுக்கு ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு அணுகுமுறையும் பார்வையும் கொடுத்து அவர்களை வந்து ஒரு நவீன இந்தியாவை நோக்கி நகர்த்த வேண்டும் என்றால் அதற்கு விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் மட்டுமே உதவ முடியும் என்று மிகவும் தீர்க்கமாகவும் உறுதியாகவும் நம்பியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். சோ அந்த அடிப்படையில அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 1962 அது கொஞ்சம் முன்னாடி என்ன பண்றாங்க, அன்னைக்கு வந்து விக்ரம் சாராபாய் அப்படிங்கிற ஒரு மாபெரும் விஞ்ஞானி அவரை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நாடு விண்வெளி துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைக்க வேண்டும், அதற்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்க, நம்முடைய அரசாங்கம் இந்த அரசாங்கம் உங்களுக்கு முழு துணையோடு உறுதியாக உங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல வந்து நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்திய தேசிய கமிட்டி, விண்வெளி ஆராய்ச்சிக்காக இந்திய தேசிய கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியை உருவாக்குறாங்க. அந்த கமிட்டி வந்து அந்த நேரத்தில் ஹோமி பாபா அவர்களுடைய தலைமையிலான அட்டாமிக் ரிசர்ச் ஏஜென்சி அணுசக்தி ஆராய்ச்சி துறையினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இந்த அமைப்பு அப்ப இருந்தது. அதற்கப்புறம் 1969 அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கமிட்டியை வந்து இஸ்ரோ என்ற அமைப்பாக மாற்றுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியா 1972 நேருடைய மகளாக இருந்த பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம விண்வெளியில ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்க வேண்டும் என்றால் அதற்குன்னு ஒரு தனி துறை வேணும், அதற்குன்னு ஒரு தனி பட்ஜெட் அலோகேஷன் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கமிஷன் என்ற அமைப்பை உருவாக்கி அதை டிஓஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விண்வெளி துறையின் கீழ் கொண்டு வந்து அந்த விண்வெளி துறைக்கும் அவரே வந்து சேர்மனா இருக்கிற மாதிரி, அதாவது பிரதமர் யாரு பிரதமரா வந்தாலும் அவர்கள் தான் அந்த விண்வெளிக்கு சேர்மனா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் ராக்கெட் வந்து ரோகிணி ஏவப்பட்டது. அதற்கடுத்தபடியா வந்து ஆரியப்பட்டா முதல் செயற்கைக்கோளை வந்து நம்ம ரஷ்யாவினுடைய ஏவுதளத்திலிருந்து ஏவி விட்டோம். அதற்கடுத்தபடியா வந்து நம்ம மறைந்த பாரத பிரதமர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து அந்த விண்வெளி துறைக்குள்ள வர்றாங்க. அதற்கப்புறம் ஏராளமான சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், பிஎஸ்எல்வி என்று சொல்லக்கூடிய போலார் சிங்க்ரோனைஸ் லான்ச் வெஹிக்கிள், ஜிஎஸ்எல் என்று சொல்லக்கூடிய ஏவு கணைகள், இப்படி வந்து பலவிதமான அக்னி, பிரம்மோஸ், ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து விண்வெளி துறையில் வந்து மிக பெரிய அளவில் இன்றைக்கு சாதனை படைத்திருக்கிறோம். அந்த சாதனையினுடைய ஒரு உச்சகட்டமாக இன்றைக்கு இந்த ஸ்பேடெக்ஸ் என்று சொல்லக்கூடிய மிஷன் ஸ்பேடெக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறோம். சரி, என்ன இது மிஷன் ஸ்பேடெக்ஸ் அப்படின்னா, இன்றைக்கு வந்து அடுத்த 10 ஆண்டுகளில் வந்து பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விண்வெளி ஆய்வு மையத்தை நமக்குன்னு இந்தியா வந்து நமக்குன்னு ஒரு இண்டிஜினியஸ், அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவுடைய மொத்தமான எல்லா பங்களிப்போடு கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை நம்ம விண்வெளியில உருவாக்கணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கமா வச்சுக்கிட்டு நம்ம வந்து செயல்பட்டு இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை அமைப்பதற்கும் அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தோடு போய் இங்கிருந்து ஏவக்கூடிய அந்த சேட்டலைட் வந்து அங்க போய் அது கூட பொருந்தி நீ இது பண்ணணும், அது கூட ஜாயிண்ட் ஆகணும். ஜாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுல இருந்து மனிதர்கள் அதற்கு போவாங்க, அதுல இருந்து மனிதர்கள் இதற்கு வருவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து விண்வெளியில் வந்து 2 செயற்கைக்கோள்களை முதலில் வந்து இணைக்கணும், அதற்கப்புறம் அதை பிரிக்கணும். இந்த டெக்னாலஜியில நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டோம் அப்படின்னா விண்வெளி ஆராய்ச்சி மையம் அமைப்பதும் எளிது. அதற்கப்புறம் அதுல வந்து நாம அங்க போய் அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல தங்கிட்டு அங்கிருந்து நமக்கு தேவையான இப்போ சந்திரனுக்கு போறது, செவ்வாய் கிரகத்துக்கு போறது, வியாழன் கிரகத்துக்கு போறது, இந்த மாதிரி அடுத்தடுத்த முயற்சிகளை நாம முன்னெடுக்கிறதுக்கு நாம அங்க போய் தங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷன் வந்து இப்போ உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். சரி, என்ன ஸ்பேடெக்ஸ் மிஷன்? கடந்த டிசம்பர் 30 இரவு 10:15 மணி அளவில் இங்கிருந்து ஸ்ரீஹரிகோட்டா என்று சொல்லக்கூடிய அந்த டாக்டர் சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து பிஎஸ்எல்வி C-60 என்ற ராக்கெட் மூலமாக 2 செயற்கைக்கோள்கள் விண்ணிற்கு எடுத்து செல்லப்பட்டது. அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த C-60 ராக்கெட் வந்து 4 கட்டங்களாக, முதல் ஒரு கட்டம் வந்து எரிந்து அது ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அடையும், அதுக்கப்புறம் 2வது கட்டம், அதுக்கப்புறம் 3வது கட்டம், அப்புறம் 4வது கட்ட ராக்கெட். இந்த 4வது கட்ட ராக்கெட்ல இருந்து 2 செயற்கைக்கோள்களை வந்து
அவங்க வந்து அந்த நீள்வட்ட பாதை, அதாவது பூமியிலிருந்து ஒரு 450 அடி உயரத்துல 220 கிலோகிராம் எடையுள்ள 2 சேட்டலைட், அது வந்து SDX-01 SDX-02 SpaceX-1 SpaceX-2 அப்படிங்கிற 2 சேட்டலைட்டை வந்து அவங்க என்ன பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க. அது எப்படி ரிலீஸ் பண்றாங்கன்னா, முதல்ல வந்து SDX-2 அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. அதை ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இடைவெளி விட்டு SCX-1 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை ரிலீஸ் பண்றாங்க. இந்த சேட்டலைட் ரெண்டுமே ரிலீஸ் பண்ணும்போது அதனுடைய வேகம் என்ன அப்படின்னா, மணிக்கு 28,000க்கு மேற்பட்ட அந்த கிலோமீட்டர் வேகத்தில், அது வந்து 450 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த பூமியை வந்து அது ஒரு நீள்வட்ட பாதையில் அவ்வளவு வேகத்தில் அந்த 2 சேட்டலைட்டும் சுற்றி வந்து கொண்டிருக்கும். முதல்ல ஒரு சேட்டலைட் சுத்தும், அதுக்கு பின்னாடி இன்னொரு சேட்டலைட் சுத்திட்டு இருக்கும். இப்படி அவர்கள் வந்து அந்த ஸ்பேடெக்ஸ் அந்த மெஷின் படி அந்த 2 சேட்டலைட்டையும் அவங்க ரிலீஸ் பண்ணப்போ, இந்த SDX-1 அப்படிங்கிற சேட்டலைட்டுக்கும் STS-2 சேட்டலைட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் வந்து ஏறக்குறைய பாத்தீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர். இந்த STS-2 அப்படிங்கிறது வந்து டார்கெட், STS-1ங்கிறது சேசர். அதாவது இந்த டார்கெட்டை இந்த STS-1ங்கிற அந்த சேட்டலைட் துரத்தி சென்று அக்யூரேட்டா 28,000 கிலோமீட்டர் வேகத்துல பின்னாடி போய் கரெக்டா இணையணும். அதாவது ஒரு 2 ஓட்டப்பந்தய வீரர்கள் 2 பேருமே 28,000 கிலோமீட்டர் வேகத்துல ஓடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அவர் வந்து முன்னாடி போறவரு பின்னால என்ன பண்றாரு, ஒரு ஊசி, அந்த ஊசிய பின்னால வச்சுட்டு பின்னாடி இப்படி காமிச்சிட்டு போறான்னு வச்சுக்கோமே. பின்னாடி வர்றவரு ஒரு நூலை எடுத்துக்கிட்டு அதே 28,000 கிலோமீட்டர் வேகத்துல அவரு நெருங்கி, கொஞ்சம் ஜாஸ்தி வேகத்துல, அதாவது அவருக்கு இவருக்கும் கொஞ்சம் தான் வேக வித்தியாசம் இருக்கும், நெருங்கி அந்த ஊசியில இந்த நூலை கோக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு சிரமமான, எவ்வளவு ஒரு நுணுக்கமான காரியமாக இருக்க முடியுமோ அவ்வளவு நுணுக்கமான காரியம் தான் இந்த SpaceX-2 அப்படிங்கிற அந்த டார்கெட் ராக்கெட்டுக்கு பின்னால இந்த SpaceX-1 சொல்லக்கூடிய அந்த சேட்டலைட் போய் இணைய வேண்டிய ஒரு விஷயம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள். அதாவது இந்த முதல்ல போயிட்டு இருக்கிற இந்த சேட்டலைட்டும் ரெண்டாவது போயிட்டு இருக்கிற சேட்டலைட்டும் ரெண்டுமே வந்து தன்னிச்சையாக ஒன்னோட ஒண்ணு பேசிக்கணும். அதாவது அதனுடைய அந்த கம்ப்யூட்டர் மொழியில. இதற்காக வந்து ஏகப்பட்ட சென்சார்களை வந்து இதுல பயன்படுத்தி இருக்கிறாங்க. 1-2 சென்சார் இல்ல, எக்கச்சக்கமான லேசர் ரேஞ்ச் ஃபைண்டர், அப்புறம் வந்து RODPங்கிற ஒரு சென்சார். இந்த சென்சாரோட பேரெல்லாம் முக்கியம் இல்ல, மெக்கானிக்கல் என்ட்ரி சென்சார், அதுக்கப்புறம் டயோட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்டர் சேட்டலைட் பொசிஷனிங் சென்சார்ஸ், இப்படி எக்கச்சக்கமான உணரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சார். இந்த சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா, அது அந்த SpaceX-2ங்கிற அந்த டார்கெட்டை நெருங்க எக்ஸாக்டா வந்து அந்த RODP அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ் ஆர்பிட் ப்ரொபகேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு சென்சார். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த முதல் இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட், நான் எந்த இடத்துல நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி நீ எவ்வளவு தூரத்துல வந்துட்டு இருக்க, உன்னோட ஸ்பீட் எவ்வளவு, இந்த ஸ்பீட்ல வா, இல்ல இத கம்மி பண்ணிக்கோ, நீ கொஞ்சம் விலகி போற, நீ கொஞ்சம் முன்னாடி வா, அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட ஆர்பிட்டுக்கு தகுந்த மாதிரி நீ பேரலா வா, அப்படிங்கிறது எல்லாமே இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட்ல இருந்து இந்த இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட்டுக்கு தகவல் போகும். இந்த சேட்டலைட்டும் நான் இந்த இடத்துல தான் வந்துட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள இந்த 2 சேட்டலைட்டுக்குள்ள அட்டானமஸா தகவல்களை பரிமாறிக்கொண்டு செயல்படும். இந்த அட்டானமஸ் தகவல்களை எல்லாம் பூமியில் இருக்கக்கூடிய நம்ம டெலிமெட்ரி கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஒரு மையம் இருக்கு. அதாவது இந்த வானத்துல இயங்கக்கூடிய இந்த சேட்டலைட் எல்லாம் 24 மணி நேரம் கண்காணித்து அந்த பொசிஷனை வந்து கரெக்டா போயிட்டு இருக்காங்கிறத கண்காணிக்கக்கூடிய ஒரு டெலிமெட்ரிக் சென்டர் இருக்கு. அந்த சென்டர்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கிருந்து சில சமிக்கைகளை, அதாவது விண்வெளிக்கு செல்லக்கூடிய சில வேவ்ஸ் சொல்லக்கூடிய அந்த அலைகளை வந்து இங்கிருந்து அனுப்பி இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா மேனுவலா, அதாவது ஓவர் ரைட் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துல ஏதாவது ஒரு மைல்டா ட்ரிஃப்டிங், கொஞ்சம் அந்த பக்கம் நகர்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் இந்த பக்கம், ஏன்னா வானவெளி விண்வெளியில 450 கிலோமீட்டர் உயரத்துல, ரெண்டாவது ரெண்டுமே 28,000க்கு மேற்பட்ட 28,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ரெண்டும் டிராவல் ஆயிட்டு இருக்கு, சுத்திட்டு இருக்கு, பூமியை சுத்திட்டு இருக்கு. இப்படி ரொம்ப சென்சிட்டிவா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கடந்த 16ஆம் தேதி காலையிலே நம்முடைய இஸ்ரோ அந்த அமைப்பு வந்து அற்புதமாக சாதித்து காட்டியிருக்கிறது. இது வந்து விண்வெளியில் ஒரு மைல்கல் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் விண்வெளி துறையில் வந்து நம்முடைய
இந்திய நாடு பல உச்சங்களை தொடுவதற்கு இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷன் என்று சொல்லக்கூடிய 2 சேட்டலைட்டை வந்து ஒன்றாக இணைக்கிறது மட்டுமல்ல, அதாவது ரிஜிடேஷன் சொல்லுவாங்க, அதாவது கெட்டிப்படுத்தணும். அது இணைஞ்சோன்னா 2 பிரியாம இருக்கிறதுக்கு கெட்டிப்படுத்தணும். அதற்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சேட்டலைட்ல இருந்து அந்த சேட்டலைட்டுக்கு வந்து மின்சாரத்தை கடத்தி அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதற்கடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு 2ஐயும் மறுபடியும் தனித்தனியா பிரிச்சு தனித்தனியா அது வந்து நீள்வட்ட பாதைகள் சுற்றி வரும். அந்த 2 சேட்டலைட்லயுமே STX-1 STX-2 2 சேட்டலைட்லயுமே பலவிதமான பரிசோதனைக்கு உண்டான கருவிகள் அதுல வைக்கப்பட்டிருக்குது. உதாரணமா வந்து STX-1 அப்படிங்கிற அந்த இதுல வந்து ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு 450 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து படம் எடுக்கக்கூடிய ஒரு ஹை ரெசல்யூஷன் கேமரா அதுல வச்சிருக்காங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்தியாவுக்கு மேலதான் வந்து நம்ம அந்த சேட்டலைட்டை நிலைநிறுத்தி இருக்கிறோம். அது வந்து பூமி சுத்தர அதே இதுல வந்து சுத்தி வந்துட்டு இருக்கும் போது இந்தியாவில் நிலவக்கூடிய பருவநிலை மாற்றங்கள், பசுமை பரப்பு, வெஜிடேஷன் சொல்லக்கூடிய எந்தெந்த ஏரியால வந்து காடுகள் குறையுது, எங்கெங்கெல்லாம் சாகுபடி பரப்பு வந்து பசுமையா இருக்குது அப்படிங்கறது எல்லாம் படம் எடுத்து அதற்கு தேவையான தகவல்களை எல்லாம் நமக்கு வழங்கும். அதே மாதிரி இந்த STX-2 அப்படிங்கிற அந்த சேட்டலைட்ல வந்து வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய அயனைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளை வந்து அளந்து அதை நமக்கு தகவல்களா சொல்லும். அது போக வந்து நிறைய பரிசோதனைகள் வந்து இந்த 2 சேட்டலைட்டையும் பயன்படுத்தி அடுத்த 2 வருஷத்துக்கு நம்ம இஸ்ரோ வந்து செய்ய போகுது. சோ இந்த நேரத்தில் நம்ம வந்து இதை சாதித்த அதற்கு முன்னால் இருந்த இஸ்ரோனுடைய சேர்மன் சிவன் அவர்களையும், தற்போது சேர்மனாக பதவியேற்றுள்ள வி நாராயணன் அவர்களையும், அதற்காக ஒரு மிகப்பெரிய டீம் வந்து வேலை செஞ்சிருக்குது. அதுல வந்து பல தமிழர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயம். சோ அந்த இஸ்ரோனுடைய இதை சாதித்த விஞ்ஞானிகளுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் அந்த என்டையர் டீம் அவர்களுக்கும் நாம இந்த நேரத்தில் நம்முடைய ஒரு இந்திய மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு நாம் எல்லோருமே மானசீகமாக அவர்களோடு இணைந்திருக்கிறோம். இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசாக மாறுவதை நம் காலத்திலேயே நாம் பார்க்க வேண்டும் என்ற கனவோடு காத்திருக்கிறோம். அனைத்து இந்தியர்களின் சார்பாக இந்த கனவுகளை முன்னெடுத்து செல்ல எல்லாம் வல்ல இறைவன் அருட்பேராற்றல் அவர்களோடும் நம்மோடும் தொடர்ந்து துணை நிற்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி.